ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேளுங்க என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் தானே கேட்கணும். என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கொடிக்காய் வாங்கி அந்த கொடிக்காயில் உள்ள சீடெல்லாம் வந்து ஐயோ கண்ணு பளிச்சுன்னு இருக்கு. அந்த கொடிக்காய் வாங்கியிருக்கோம். கொடிக்காய் இது ஒரு 1/2 கிலோ கொடிக்காவா? 1/2 கிலோ கொடிக்காய் ஒரு 1/2 கிலோ வாங்கி அந்த இதெல்லாம் பிரித்து அந்த பேர் தோலெல்லாம் பிரித்து எடுத்துட்டோம். இது வந்து அந்த கொடிக்காய்க்குள்ளே இருக்கும்ல சாப்பிட்றது அந்த இது வந்து அந்த இது வந்து விதை, கொடிக்காவோட அந்த சீடு. இப்போ எதுக்கு இது தேவையில்லாமல் அந்த ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து இந்த விதை எடுத்துக்கணும். எங்கள் கேமரா காணும். இப்போ இந்த விதை எடுத்துக்கிறணும். இதெல்லாம் யார் யார் சின்ன வயசில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த கொடிக்காய் விதை இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி இருங்க வர மாட்டேங்குது. இது இப்படி உரிச்சோன்னே இந்த ஒயிட் கலரில் வந்துருச்சு. உரிச்சோன்னே ஒயிட் கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒயிட் கலரில் இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து வேஸ்ட்டு. இதை அப்படியே தூக்கி போட்டுருந்தா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்துருச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இதோ இந்த மாதிரி இதெல்லாமே அந்த உரித்து வெள்ளையாக வந்தது. எங்கே பார்த்தீங்களா, இது வெள்ளையாக வந்துருச்சு, இது வெள்ளையாக வந்துருச்சு, இது வெள்ளையாக வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா விதையுமே வெள்ளையாக வந்துருச்சு. இந்த மாதிரி வெள்ளையாக வந்து வரக்கூடாது உரிக்கும் போது. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மட்டும் பாருங்களேன் காஃபி கலராக இருக்கா. அதாவது முட்டைக்கு எப்படி 3 லேயர் இருக்கும், அதுமாதிரி கொடிக்காவுக்கு வந்து ஒரு 3 லேயர் இருக்கும். ஃபஸ்ட் லேயரு இந்த கருப்பு கலர் மேலே, செகண்ட் லேயரு இந்த காப்பி கலரு, தேர்ட் லேயர் தான் இந்த உரிச்சோம்னா வெள்ளையாக ஒன்று இருக்கும், அது வந்து 3ஆவது லேயரு. ஸோ இந்த மாதிரி இந்த காப்பி கலராக இருக்கிறத வந்து ஃபுல்லாக உரித்து எடுத்துடணும். இந்த ஃபுல் விதையுமே வந்து ஒயிட் கலர் தெரியாமல் காஃபி கலராகவே உரித்து எடுத்துட்டு நம்ம தூங்கும்போது தண்ணி கீழே வச்சு தூங்கினா மறுநாள் காலையில் காசு கிடைக்கும். ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இங்கே பாருங்க, இதுக்காகவே கொடிக்காய் மெனக்கட்டு வாங்கி காலையில் இது வரைக்கும் கொடிக்காய் வாங்கி 1/2 கிலோ கொடிக்காயில் எங்களுக்கு இதுதான் பொழப்பு. இந்த 4-5 நாளாக இப்போ நாங்களும் உரிச்சு பார்க்குறோம். ஒரு விதையை கூட உரிக்க முடியல, இவ்வளோ இதெல்லாம் வாங்கி. அதனால தான் இந்த இதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு இந்த கொடிக்காய் விதையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கோம். இதெல்லாம் மொத்தமாக வந்து இப்போ உட்காந்து உரிக்கணும். இதில் ஏதாவது ஒன்றாவது காஃபி கலரில் ஃபுல்லாக உரித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா தலானிக்கையில் வச்சு படுத்தோம்னா காலையிலேக்கு காசு கிடைக்கும். எவ்வளோ காசு கிடைக்கும்? அதை தான் எப்படி சொல்கிறது, காசு கிடைக்கும், அது ஒரு நம்பிக்கை. ஆனால் அப்படி உண்மையிலேயே நடந்துருக்கு. நான் போன வாரம் என் ஃப்ரெண்டு வீட்டில் கொடிக்காய் மரம் இருக்கா, அங்கே கீழே கொடிக்காய் விதை ஒன்று கிடந்துச்சு. டச்சில் உரிச்சிட்டேன், ஃபுல்லாக பேசிகிட்டே ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து மறுநாள் வந்து மொபைலில் வச்சுட்டேன். அந்த விதையை உரிச்சிட்டு மொபைலில் வச்சுட்டு அதை வந்து நான் தலானிக்கையில் தானே மொபைல் வச்சு தூங்குவோம். ஸோ தலானிக்கையில் வச்சுட்டு தூங்கிட்டேன்னா மறுநாள் காலையில் எனக்கு உண்மையிலே 160 ரூபா கிடச்சிச்சு. அடங்கப்பா! எப்படி கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா, காளான் விற்று எனக்கு அந்த 160 ரூபா கிடச்சிச்சு. எப்படியும் காசு கிடச்சா இல்லையா, அதுதான். ஸோ அதேமாரி வந்து அதுக்கப்புறம் அந்த விதையை எடுத்து மொபைலில் பார்த்தோன்னா இந்த சார்ஜ் போடுவோம்ல பின்னு, அது கீழே ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்கல்ல, ஓட்டைக்குள்ளே வந்து அங்கேயே விழுந்துருச்சு. நான் தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லை. ஸோ அதான் இன்னொரு தடவை வந்து கொடிக்காய் நம்மளாம் வாங்கி அந்த மாதிரி உரிச்சு எடுத்த தலானிக்கையில் வைக்கணும், காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக உரிச்சுக்கிட்டு இருக்கணும் உட்காந்து. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. போயிட்டு இந்த 5 மணிலேருந்து உரிச்சிட்டு இருக்கா. நான் இந்த 3 நாளாகவே இதவே பொழப்பா வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி யார் சின்ன வயசில் இந்த மாதிரி சொல்வார் கெட்ட பேச்சை கேட்டு யார் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் உரிச்சு வச்சுருக்கேன், காசு கிடச்சிருக்கு அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பின்னாடி உட்காந்துருக்க கேமராமேன், நீங்கள் இந்த மாதிரி உரிச்சிருக்கீங்களா? நான் உரிச்சிருக்கேன், உள்ள விதையெல்லாம் உரிச்சிருக்கேன். நல்ல விதையை உரிச்சிருக்கீங்களா? திரும்ப சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த தெரியுது பார்த்தீங்களா காஃபி கலரு, இதை அப்படியே ஃபுல்லாக இது பார்த்தீங்களா எவ்வளோ உரிச்சிட்டேன்னு, இப்படியே ஃபுல்லாக உரித்து அப்படியே இந்த விதை ஃபுல்லாக அந்த காஃபி கலர்லேயே கொண்டு வந்துடணும்.
லைட்டாக வெள்ளை கலர் அந்த உள்ள அந்த லேயர் பிச்சுட்டோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் பாட்டுக்கு தப்பாக உரிச்சு வச்சுட்டு என்ன எனக்கு காலையில் காசு கிடைக்கலன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா. கரெக்டாக உரிக்கணும். இதை நீ என்ன நம்ப சொல்கிற? உண்மையிலே நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் ஒன்றாவது இன்னைக்கு ஃபுல் உரித்து உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உரிச்சிட்ருக்கேன். ஆனால் உரிச்சிருவேன்னு 3 நாளாக உரிச்சிட்ருக்கேன், உரிக்க முடியல. இப்போ மட்டும் உரிச்சிருவேன்னு. ஆமாம், காசு சும்மா கிடைக்குமா? கஷ்டப்பட்டா தான் கிடைக்கும். ஆனால் உரிச்சு வச்சோன்னே ஆனால் மறுநாளே காசு கிடச்சிருச்சு மாமா. எவ்வளோ கிடச்சி? 160 ரூபா. காளான் விற்றேன் இல்லை, காளான் விற்றதுக்கு காசு கிடச்சதுக்கு எப்படியோ சரி. அப்போ ஒருவேளை காளான் விற்காமல் அது அப்படியே வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ கிடச்சிருக்காதுல்ல. இது வைக்கவும் தானே கிடச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணிட்டேன் மாமா. இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையிலே 2 தடவை தான் இதை ஃபுல்லாக உரிச்சிருக்கேன். 2 தடவையுமே உரிச்சு 2 தடவையுமே காணாமல் போட்டேன். 2 தடவை உரிச்சு இன்னைக்கு நைட்டு தலானிக்கையில் வச்சு நாளைக்கு காலையில் காசு கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்க்கணும். சரி, வீடியோ கட் பண்ணிக்கோங்க, உரிச்சிட்டு காமிக்கலாம். நாங்களும் உரிச்சு பார்த்தோம், உரிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன பொழப்பு? நீங்களாவது உரிச்சிங்கன்னா அப்புறம் எல்லாமே வெள்ளையாக போயிடுது. இந்தோ இங்கே வெள்ளையாயிடுச்சா, இதோ இங்கே வெள்ளையாயிடுச்சா, இதோ இங்கே வெள்ளையாயிடுச்சு. அப்போ வெள்ளெல்லாம் முடிச்சா தானே காசு வரும்? ஆமாம், வெள்ளை இல்லாமல் உரிக்கணும். காசு வரணும்னா கஷ்டப்படணும். நைட்டு உள்ள உட்காந்து உரி. இங்கே பாருங்க, இந்த சீடெல்லாம் இவ்வளோ அரைவாசி முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு அரைவாசி உரிச்சோன்னா நம்மளுக்கு காசு வந்திருக்கும். ஆனால் அது முன்னாடி இங்கே பாருங்கள், சும்மா எலி குஞ்சாட்டம் தான், எலி குட்டியாட்டம் கணக்குள்ள பார்த்தீங்களா வெள்ளையாயிடுச்சு. சரி பாருங்க மாமா, வெட்டி பேசாம வெட்டி ஃபுல்லாக உரிச்சிட்டா முனியில இதாயிடுச்சு. காட்டு எடுத்துக்காமே பக்கத்தில் வந்து பேசிட்டு கேட்காது மைக்கில். வேணாம்மா, கஷ்டப்பட்டு உரிச்சேன் மாமா. வெள்ளையா வந்து தெரிஞ்சிருச்சு மாமா. எவ்வளோ அப்படி கொடுக்கும்? காதலுக்காக நான் உயிரே கொடுப்பேன். காசு மாமா காசு வச்சு அவள் காசு வாங்கியிருப்பா. இப்படிதான் மாமா 3 நாளாக போயிட்டு இருக்குது ஊச்சுப்பாடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாவது ஏதாவது ஒரு விதையை உரிச்சு தலானிக்கையில் வச்சு தூங்கிட்டு மறுநாள் காலையில் காசு கிடைச்சா கமெண்ட் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.